வாழ்த்துவார்கள். வாழ்க வளமுடன் ரஞ்சினியம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று இன்னொரு மனவளக்கலை மன்றத்துக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க வருதந்திருக்கு அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்மிகு கே இரவி ஐயா அவர்களை நோரை மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கே கலந்து சிறப்பிக்கும் வேதாத்திரி உறவுகள் சார்பிலும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி வரவேற்றுக் கொண்டு ஐயாவை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் ஆண்டிப்பட்டி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலராகவும் துணை பேராசிரியராகவும் இருப்பதோடு திண்டுக்கல் மண்டல துணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றார்கள். இதைவிட ஐயாவை பற்றிய சிறப்பான விடயம் என்னவென்றால், ஐயா தனது சொந்த இடத்தை ஆண்டிப்பட்டி மனவளக்கலை மன்றத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து அங்கே மனவளக்கலை மன்றம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இத்தகைய பெரும் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் மிகவும் எளிமையானவரும் பெருமையற்ற உள்ளமாகவும் திகழ்கிறார்கள் என்பதை அறிய தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் ஐயாவின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மனவளக்கலை பயிற்சிகள் எடுத்து வேதாத்திரிய குடும்பமாகவும் மனவளக்கலை அறங்காவலராகவும் இருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புகளோடு வேதாத்திரிய பணியை செய்து வரும் ஐயா அவர்களை மீண்டும் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இணைய வழியிலே இல்லையா? இருக்கிறார் பிரியா ரவி என்று இருக்கிறார். ஐயா வாழ்க வளமுடன். உங்களை அன்போடு வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ரவி ஐயா. அம்மா கேக்குதுங்களாமா? கேக்குது ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜூம் இணையதள வாயிலாக இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். மற்றும் இந்த நல்லதோர் நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்புக்கு உதவிய எங்களது ஆண்டிப்பட்டி அறிவு திருக்கோயிலின் பேராசிரியரும் எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். குரு பக்தியே ஞானம், இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு. குரு பக்தியே ஞானம்ங்கிறது ஒரு மகா வாக்கியம் போன்றது. இந்த மகா வாக்கியத்துல 3 வார்த்தைகள் கொண்டது இந்த மகா வாக்கியம். குரு, பக்தி, ஞானம், இந்த 3 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளையும் முதல்ல தனித்தனியா சிந்தனை பண்ணிட்டு நிறைவாக அந்த குரு பக்தி எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல குருவை பத்தின ஒரு சின்ன சிந்தனை பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு என்பவர் யாருன்னு கேட்டோம்னா, நம்ம குருட்டை நீக்குபவர் அல்லது அறியாமையை நீக்குபவர்னு சொல்லுவோம். அந்த அறியாமைங்கிறது எதுன்னு கேட்டோம்னா, நமக்கு வாழும் முறையையும் இறை கோட்பாடுங்கிறதையும் சொல்லித்தரக்கூடியது. அதாவது அறநெறியையும் இறை உணர்வையும் சொல்லித்தரவர் தான் குருன்னு சொல்றவங்க. அந்த குரு எப்படிப்பட்ட குருவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள்ல வழிவகுத்து வச்சிருக்கிறாங்க. 3 விதமான குருமார்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. முதல் வகையான குருமார்கள் யாருன்னு கேட்டோம்னா, அவங்க இறை உணர்வையும் அறநெறியவும் நன்றாக பேசுவாங்க. ஆனா பேசுறதோட நிறுத்திக்குவாங்க. அவங்க வாழ்க்கையில அதை கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். நாம நமது வாழ்க்கையிலேயே நிறைய அன்பர்கள் அது மாதிரி பார்ப்பது உண்டு. அவர்களையும் குருமார்களாத்தான் நமது முன்னோர்கள் ஏத்துக்கிருக்காங்க. அடுத்து 2வது குருமார் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் இறையுணர்விலேயே இருப்பாரு. அறநெறி வாழ்க்கை தான் வாழுவாரு. ஆனா அவருக்கு அறநெறினா என்ன, இறை உணர்வுனா என்ன, அதை எப்படி மற்றவங்களுக்கு போதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பெரிய அளவுல தெரியாது. அதை செய்யவும் மாட்டாங்க. நம்ம ஊர்கள்ல நிறைய மகான்கள் அது மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நாமளும் ஆசீர்வாதம் வாங்க போனோம்னா, போனோம்னா அவங்க சம்பிரதாயத்துப்படி ஒரு விபூதியோ ஏதாவது பிரசாதம் கொடுத்து, ஒழுக்கமா வாழு, தாய் தந்தைய பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோ, அது மாதிரி ஷார்ட்டா அவங்க உபதேசத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு
இதுவும் சொல்லத் தெரியாது. பாடமாகவோ, ஒரு சிஸ்டமா எதுவுமே சொல்லத் தெரியாது. இவங்க 2வது வகையான குருமார்கள்ன்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு வகையான குருமார்கள் இருக்காங்க. அவங்க அ அறநெறி வாழ்க்கையும் வாழுவாங்க. இறை உணர்விலேயே திளைத்திருப்பாங்க. அதே நேரத்துல அறநெறினா என்ன? இறை உணர்வுனா என்னங்கிறத நல்ல விதமா எளிய முறையில எல்லாருக்கும் புரியும் வண்ணமா சொல்லவும் செய்வாங்க. இவங்க 3வது வகையான குருமார்கள். இந்த முதல் வகையான குருமார்கள வந்து சுரோத்திரியர்கள்ன்னு சொல்றது உண்டு. சுரோத்திரியம்னா காதுன்னு அர்த்தம். செவி வழியாக அவங்க குருமார்கள்ட்ட கேட்ட விஷயத்த அடுத்த அன்பர்களுக்கு செவி குளிரும்படியாக சொல்லக்கூடிய குருமார்கள். 2வது வகையான குருமார்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்ம நிஷ்டகர்கள்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரம்மத்திலேயே நிலைப்பேறு அடைந்து மௌன நிலையிலேயே இருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா வந்து இந்த பிரபஞ்சத்தோட அவங்க கலக்க மாட்டாங்க. அவங்க பிரம்ம நிஷ்டகர்கள். 3வது ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதுதான் உச்சநிலை, உயர்ந்த நிலை. சுரோத்தரிய பிரம்ம நிஷ்டகர்கள்ன்னு சொல்றது. அவங்க வந்து செவி குளிர தத்துவத்த சொல்லவும் தெரியும். அதே நேரத்துல அதே சொன்ன நெறிப்படி வாழவும் வாழ்ந்து கொண்டும் இருப்பாங்க. அந்த இறையுணர்வோடையே ஒன்றி கலந்து இருப்பாங்க. இதுதான் 3வது வகையான குருமார்கள். உயர்ந்த நிலை குருமார்கள்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அந்த வகையான குருநாதர் தான் நமக்கு. நாமெல்லாம் அவர்களுக்கு சீடரா அமைஞ்சது, நாம செய்த ஏதோ ஒரு பிறவியில நம்ம முன்னோர்கள், நாம செஞ்ச புண்ணிய கர்மம் தான் நம்மள எல்லாமே வந்து அந்த ஒரு மகத்தான ஒரு குருவிடத்தில் நம்மள சீடர்களாக சேர்த்திருக்கு. குருங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இறைவனை காட்டிலும் ஒருபடி மேலானவர்கள்னே சொல்லுவாங்க. சாமிஜியே ஒரு இடத்துல சொல்லுவாரு, "தெய்வத்துக்கு கருணை ஏது? தெய்வநிலை அறிந்தோர்க்கே கருணை உண்டுன்னு" சொல்லுவாங்க. ஆக தெய்வம் வந்து ஒரு அறிவு சொரூபமானது. அது நம்ம என்ன செய்கிறோமோ, நல்லது செஞ்சா, பாவம் செஞ்சா அதுக்குண்டான தண்டனை கொடுக்கும். அதற்குண்டான துன்பத்த கொடுக்கும். நம்ம இன்பம் புண்ணிய கர்மம் செய்தோம்னா, அதுக்குண்டான இன்பத்த கொடுக்கும். ஆனா குரு அப்படி இல்ல. அவருக்கு அன்பும், கருணையும் மிகுந்து உண்டு. அவர் அந்த கருணையோடு பார்க்கக்கூடிய பல பார்வைகள் வந்து நம்மள அந்த பாவத்தினோட சம்பளமான அந்த துன்பத்த வந்து அதனோட கடுமைய வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குருங்கிறவரு கடவுளையும் காட்டிலும் ஒரு படி மேல அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகையாகாது. இந்த அளவுல குருவ முடிச்சுக்கிட்டு அடுத்து பக்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பக்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்க, நாம நினைச்சிட்டு இருக்கோம் பக்தின்னா கோயில்களுக்கு போறது, பூஜை பண்றது, சிலை வணக்கம் பண்றது, யாத்திரைகள் போறது, புனித நீர்கள்ல நீராடுறது, அதற்கு இறைவனுக்கு பிடித்த பாசுரங்கள் பாடுறது, அவனோட பக்தி பாமாலை சூட்டுறது, அவர அலங்காரம் பண்றது, பூஜை பண்றது. இதத்தான் வந்து நம்ம சாதாரணமா பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது பக்தி இல்ல. அது பக்தர்களோட செயல்பாடு அவ்வளவுதான். அப்ப பக்தினா என்ன? அந்த பக்தர்கள் என்ன செய்றாங்களோ, அந்த செயல்பாடு பக்தி ஆகாது. பக்தினா, தூய அன்பே பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, மேலான பொருட்கள் மேல் நாம் வைக்கக்கூடிய தூய்மையான அன்பு தான் பக்தி. இப்போ நான் என்னோட மனைவி மேலயும், மக்கள் மேலயும், சுற்றத்தார் மேலயும் அன்பு வச்சேன்னா, அதுக்கு பேரு பாசம்ன்னு சொல்றது, பற்றுன்னு சொல்றது. இதுவே குருவின் மேல, இறைவன் மேல வச்சோம்னா, அதுக்கு பேரு பக்தி. நான் என்னோட வீட்டின் மேல, எனக்கு சொந்தமான நிலத்தின் மேல வச்சேன்னா, அதுக்கு பேரு பற்று. இதுவே எனது தேசத்தின் மேல, இந்த பூமியின் மேல வைத்தோம்னா, அதற்கு பேர் வந்து பக்தி. ஆக, கீழான பொருட்கள் மேல அல்லது சக பொருட்கள் மேல நாம வைக்கக்கூடிய அன்பு, அது பாசமாகவும், பற்றாகவும் இருக்கும். அதே அன்பு மேலான நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலேயே, ஜீவர்கள் மேலேயே வைக்கும் பொழுது, அதன் பெயர் பக்தின்னு சொல்றாங்க. இந்த பக்தியுமே 2 வகையான பக்திய நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணு காமிய பக்தி, இன்னொன்னு வந்து நிஷ்காமிய பக்தின்னு சொல்றது. காமிய பக்தின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட காமம்னா ஆசை. நம்மளோட ஆசை நிறைவேறும் பொருட்டாக இறைவனிடத்திலோ அல்லது குருவினிடத்திலோ நாம செய்யக்கூடிய பக்தி தான் காமிய பக்தி. சாதாரண பக்தர்கள் கோவிலுக்கு செல்றது இதன் அடிப்படையில தான் செல்றாங்க. இதுவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்தி தான். ஏன்னா குருவினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்தி தான். அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அத வந்து செயல்படுத்தி குடுக்குறாங்க. அவங்க தேவைக்கு வந்து குடுக்குது இறைநிலை. ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க சாமிஜி. நாமெல்லாம் பின்னங்கள். நம்ம யார்ட்ட போய் கேட்க முடியும்? முழுமைட்ட தான் கேட்க முடியும். நாம கேட்கிறோம். இறைவன் குடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது சாமானிய பக்தர்களுக்கு ஓகே.
அந்த அடிப்படையான ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு ஓகே. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச அன்பர்கள் அதிலிருந்து மேல்நிலைக்கு வரும்பொழுது, நாம செய்ய வேண்டிய பக்தி தான் நிஷ்காமிய பக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, நாம இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த தூய அன்பு. அதுதான் நிஷ்காமிய பக்தி. இத இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம நன்றியுணர்வோடு சொல்லக்கூடிய பக்தின்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குருமார்கள், நம்ம வேதாத்திரி மகரிஷி நமக்கு குருவாக கிடைச்சதுனால, எவ்வளவு விஷயங்கள நம்ம எளிமையா புரிஞ்சிருக்கிறோம். ஒண்ணும் வேண்டாங்க. உடற்பயிற்சி 1 போதுமே. இந்த உடற்பயிற்சி 1 இல்லன்னா, நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள, உடல் சார்ந்த பிரச்சனைகள நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த தியானமும், தத்துவமும், தற்சோதனையும் இல்லைன்னா, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மள உயர்த்தி வச்சிருக்கிறார்ன்னா, அது நம்ம குருவினால, கருணையினால தான். அந்த தூய பக்தியினால தான். ஸோ அந்த பக்திக்கு அந்த அனுபவத்திற்கு நாம் அடைந்த அடைவிற்கு நன்றி கூறும் விதமாக நாம் இறைவனிடத்துல, குருவினிடத்துல பக்தி செலுத்தணும். அதுதான் நிஷ்காமிய பக்தி. அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும் அப்படின்னாக்க, தூய்மையானதாக இருக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம. சாமியோட வார்த்தையில அந்த பக்திங்கிறதுக்கு என்ன விளக்கம் குடுத்திருக்காங்கன்னா, அறிவு அறிவுக்கு அடிமையாவது பக்தின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அறிவு இருக்குங்க. அறிவு இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. நம்ம அறிவ அப்படியே ஓரமா வச்சுட்டு, மகான் அதாவது குருவோட அறிவுக்கு நம்மள அடிமையாக்கிறணும். அறிவு இல்லாதவங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல இதுதான் அறிவின் உச்சம்னு யாரையாவது சொல்லிற முடியுமா? உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பன்றி கீழ்த்தரமான ஒரு ஜீவராசி, ஒரு விலங்கு. ஆனா, அத விட கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்றாங்க. அதே மாரி அன்னம் வந்து அறிவுல மிக உயர்ந்த அறிவு படைத்தது. அதாவது பாலையும், தண்ணியும் ஒண்ணா வச்சா பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதுதான் உயர்ந்த அறிவா அப்படின்னு கேட்டா, இல்ல. அத விட உயர்ந்த அறிவு பெற்ற மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இதையெல்லாம் உணர்த்துறதுக்காகத்தான் சிவாலயங்கள்ல லிங்கோத்பவர்ன்னு ஒரு விக்கிரகம் வச்சிருப்பாங்க. அதன் காலடியில பன்றி ரூபத்துல ஒருத்தரும், மேல அன்ன ரூபத்துல ஒருத்தரும் பறப்பதாக சில கதைகள்லாம் சொல்லுவதுண்டு. அதெல்லாம் காட்டுறது இந்த அறிவினோட ஆழத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இப்ப நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம குருவிட்ட போகவே கூடாது. குருவிட்ட போகும்போது எப்படி போகணும்னா, ஒரு அடிமை மனப்பான்மையோட போகணும். அவர்கிட்ட போனோனே, "எனக்கு என்னன்னு தெரியாது சாமி. நீங்க சொல்லுங்க. நான் எப்படி வாழணும்னு நீங்க சொல்லுங்க. இறைவன்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க." அப்படிங்கிற மனப்பான்மையோட போகணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு இத வச்சிருக்காங்க. அறிவு, அறிவிற்கு அடிமையாவதே பக்தி. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க சாமி, பக்தினாலே நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைன்னா எப்பேர்ப்பட்ட நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, ஒரு அறிவு வந்தது மாதிரியே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை வேறு, அறிவு வேறு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் கைகள மூடிக்கிட்டு, கை விரல்களை எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். என் கைக்குள்ள ஒரு சாக்லேட் இருக்குன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே அத நம்புறீங்க. ஆமா, ஒரு கைக்குள்ள சாக்லேட் இருக்குதாமா, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லுங்க. சிறிது நேரம் கழிச்சு அந்த சாக்லேட்ட விரிச்சு உங்ககிட்ட காட்டுறேன். அந்த சாக்லேட்ட நீங்க எல்லாம் பார்க்குறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த சாக்லேட் இருக்கிறத நம்புறேன்னு சொல்லுவீங்களா? இல்ல சாக்லேட் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சாக்லேட் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதற்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்து அறிவாக மாறிரும். அந்த அறிவு வந்தது போலவே நம்ம நம்பிக்கை வைக்கணுமா குருவினிடத்துல. சில பேர் வந்து சொல்லுவாங்க வியாக்கியானத்துக்காக, "கடவுள காட்டு நான் நம்புறேன்" அப்படின்னு. அது வந்து ஒரு அறிவில்லாத பேச்சுன்னு தான் சொல்லணும். காட்டுனா ஏன் நம்பணும் அவரு? காட்டுறதுக்கு, பார்க்கறதுக்கு தான் நம்பிக்கை வேணுமே ஒழிய, பார்த்துட்டா நம்பணுங்கிற அவசியம் இல்லையே! ஒரு இறைவன உணரணும்னா, இறைவன் இருக்கிறான். எல்லா இடத்துலயும் இருக்கிறான். நமக்குள்ள இருக்கிறான். அப்படிங்கிற நம்பிக்கையோட, குரு வார்த்தையில நம்பிக்கையோட நம்ம அபியாசம் பண்ணுனா தான் இறைவன உணர முடியும். இறைவன பார்க்க முடியும். இறைவனாகவே உலகத்த பார்க்க முடியும். அதுதான் உண்மை. அப்படி இறைவனாகவே உலகத்த பார்த்துட்டா, அவரையே நம்பணும். நம்பிக்கை வேண்டியதில்லையே! ஆக எனக்கு காட்டுங்க, நான் நம்புறேன்னு சொன்னா, அது அறிவில்லாதவர்கள் பேச்சுன்னு தான் நம்ம நெனச்சுக்கிடணும். அந்த அளவுல நாம இந்த பக்தி அப்படிங்கிறத ஒரு அ நம்பிக்கை அப்படிங்கிறதன் அடிப்படையில நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா, எந்த விதமான எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா, இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. அப்பா அப்படிங்கிறது நம்பிக்கையா? அறிவா? கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, தகப்பன்கிறது வந்து நம்பிக்கை தான். தாய் சொன்னா, அதனால நம்புறோம். ஆனா, இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தையா இருக்கும். அறிவு வந்தது போலவே நம்ம சொல்றோம் நம்ம அப்பாவ. இவர் தான் எங்க அப்பா.
இவர்தான் என்னை பெற்ற தகப்பன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு குருவை நம்பணுமாமா. குருவோட வார்த்தைய அந்த அளவுக்கு நம்புறதுதான் குரு மேல நம்ம வச்சிருக்கிற பக்தி. நம்புறோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்கவங்க மனம் சார்ந்த விஷயம். ரைட். இந்த அளவுக்கு பக்திய முடிச்சுக்கலாம். அதற்கு அடுத்து 3வதாக ஞானத்த பத்தின நம்ம சிந்தனை பண்ண இருக்கிறோம். இந்த ஞானம் அப்படின்னா மேலோட்டமா பார்த்தோம்னா ஞானம்னா அறிவு. அறிவைத்தான் ஞானம்னு சொல்றோம். எதை பற்றிய அறிவு? தன்னை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு. அந்த இறைவனை பற்றியும், நம்மை பற்றியும் அறிவு நமக்கு இல்லையா அப்படின்னா, இருக்கு. ஆனா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். முழுமையா நமக்கு இல்ல. இந்த அறிவு இருக்கு. என்னை பற்றி அறிவு இருக்கு. ஒரு பிரம்ம ஞானம் போறோம். பிரம்ம ஞானத்துல சொல்றாங்க, நீங்க இந்த உடல் இல்ல, இந்த மனம் இல்ல, உயிர் இல்ல. இந்த 3ஐயும் கடந்து இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி தான் நீங்க. அந்த சுத்த வெளியே தான் பரமாணுவாக வந்திருந்து, பஞ்சபூதங்களாக வந்திருந்து, ஓரறிவு ஜீவராசியிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை வந்து இன்னைக்கு நீங்களா வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க பேராசிரியர் பெருமக்கள்லாம். அற்புதமா நமக்கு விளக்குறாங்க. நாம அத புரிஞ்சுக்கிறோம். இருந்த பொழுதும் அந்த அறிவினோட பலன நாம அனுபவிக்கிறோமா? இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பலன அனுபவிச்சா தானே அதனோட அறிவு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படி அந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆனா அந்த அறிவோட பலன் நாம அடையல. அப்ப அந்த அறிவோட பலனின் அடிப்படையில இந்த அறிவையுமே 3 விதமாக பிரிப்பாங்க. முதல் கட்ட அறிவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு அறிவு அடைஞ்ச அப்புறம் அதற்கு அடுத்து ஒரு செயல் புரிஞ்சு அதன் மூலமா நாம அதனோட பலனை அனுபவிக்கிறது. உதாரணமா உடற்பயிற்சியை எடுத்துக்கலாங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு. உடற்பயிற்சி புக்க 2 தடவ தலைகீழா மனப்பாடம் பண்ணோம்னா, உடற்பயிற்சி பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த அந்த அறிவு பலன கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. நாம என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்தால் தான் பலன் கொடுக்கும். அறிவை அடைந்து அதன் பெயர் ஒரு செயலை செய்வதன் மூலமாக நாம அடையக்கூடிய பலனைத்தான் வந்து முதல் வகையான ஞானம்னு சொல்லுவாங்க. இது கர்ம சாதனம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கர்மம் செய்து அதன் மூலமா பலன் அடையிறது. 2வது வகையான ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் எப்பேர்ப்பட்ட ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறிவும் இருக்கணும். அந்த அறிவோட சேர்ந்த செயலும் இருக்கணும். அப்பதான் அது பலன் கொடுக்கும். இது வந்து 2வது வகையான ஞானம். இதற்கு உதாரணமா நம்ம தியானத்த தான் சொல்லலாம். நம்ம இப்ப பஞ்சபூத நவகிரக தவமே செய்றோம். அல்லது துரியாதீத தவம் செய்றோம். துரியாதீத தவம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அறிவும் வேணும். அந்த அறிவை தொடர்ந்த செயல் இருக்கணும். செயல் செய்யும் பொழுதும் அந்த அறிவு நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல ஆகினை, துரியம், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் இது மாரி ஒரு கிரமம் வடிச்சு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த அறிவும் இருக்கணும். அறிவை தொடர்ந்து நாம செய்யக்கூடிய தியானம்ங்கிற செயலும் இருந்தால் தான் அது வந்து முழுமையான பலன் கொடுக்கும். இது வந்து ஞான கர்ம சமுச்சியதம் சொல்லுவாங்க. 3வது ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானமே பலன் கொடுக்கும். அது எப்படி ஞானமே பலன் கொடுக்கும் அப்படின்னா, வேதாந்தத்துல ஒரு எளிமையா ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். ஒரு கிராமத்துல ஒரு ஆத்த கடந்து ஒரு 10 பேரு போறாங்க. அந்த 10 சிறுவர்களும் அந்த கரைக்கு போன உடனே எண்ணி பார்க்குறாங்க. அந்த எல்லா சிறுவர்களும் தன்னை விட்டு அடுத்தவங்கள எண்ணதுனால 9 நபர் இருக்கிறதாக அவங்களுக்கு மிகப்பெரிய துக்கம் வந்துருது. ஆத்துல யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப துக்கத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரியவர் வர்றாரு. வந்த உடனே கேட்கிறாரு என்ன விஷயம்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, "இது மாதிரி வந்து நாங்க 10 பேர் வந்தோம் சாமி. இப்ப கரைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்க 9 பேர் தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெரியவர் மேலோட்டமா பார்க்கிறாரு. பார்த்த உடனே 10 பேர் இருக்கிறத அவரு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, "இல்லையே நீங்க 10 பேர் இருக்கீங்களே" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே அந்த சிறுவர்களுக்கு துக்கம் போயிடுது. ஓ! 10 பேர் இருக்கோமா? வெரி குட், வெரி குட்ன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் வந்து 3வது வகையான ஞானம்னு சொல்றது. அந்த அறிவு வந்த உடனே துக்கம் போயிடுது. இந்த ஞானத்துக்கு பேரு கர்ம அசம்பந்தி ஞானம் அல்லது கேவல ஞானம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பிரம்ம ஞானம். நம்ம பிரம்ம ஞானமும், இறை ஞானமும் அறிவே பலனை கொடுக்கும். அறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சு பலனை அனுபவிக்க வேண்டியது இல்ல. ஆனா, நமக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கா? பலன அனுபவிக்கிறோமா? நாமே தான் இறைவன் அப்படின்னா, நம்ம ஆனந்தமால இருக்கணும். இருக்கிறோமா? நாமே இறைவன், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இறைவன்னா, யாருக்கும் துன்பம் தராத வாழ்க்கையில வாழணும். வாழ்ந்துட்டு இருக்கிறோமா?
இந்த சிந்தனைய அடுத்த தலைப்பின் கீழ நம்ம சந்திக்கலாம். இத்தோட நம்ம ஞானம்ங்கிற தலைப்ப நிறைவு செய்துட்டு, அடுத்து இந்த பக்தியே எப்படி ஞானத்த குடுக்கும் அப்படிங்கிற சிந்தனைய நம்ம மேற்கொள்வோம். எப்படி பக்தியே ஞானத்த கொடுக்கும்? மீண்டும் அப்ப பக்தினா என்னன்னு பார்ப்போம். பக்தினா என்ன? தூய அன்போடு கூடிய முழு நம்பிக்கையாக இருத்தலே பக்தி. இதுக்கு ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவாங்க. அறிவு வந்ததைப் போலயே ஒரு பக்தி இருக்கணும். நாம உண்மையிலேயே பார்த்தோம்னா, நம்ம அவர் குரு சொன்ன வாக்கியத்த 100% நம்பியிருந்தோம்னா, நாம இறைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில நின்றுப்போம். நம்மள பார்க்கிறவங்களை எல்லாம் இறைவனாகவே பார்த்திருப்போம். அப்ப நாம நம்பலையா குருவ? இல்ல நம்புறோம். ஆனா, இந்த பிரம்மஞானம் அடைவதற்கு முன்பாக, இந்த குருவை அடைவதற்கு முன்பாக, பழக்கத்தின் காரணமாக பல விஷயங்கள நம்ம உள்ள போட்டு வச்சிருக்கிறோம். அது நம்மள வழிநடத்தி செல்லுது. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அதையெல்லாம் தாண்டி குரு தான் எனக்கு முக்கியம். குரு சொன்ன வாக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வந்து, அந்த ஸ்திதியில நிக்கும் பொழுது மட்டும் தான், நமக்கு குருவோட வார்த்தை நம்மளோட வார்த்தையாக மாறும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குருவின் மேன்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குருவை முழுமையா நாம உள்வாங்கி அந்த குரு சிந்தனையை நம்மளோடதே ஆக்கணும். இன்னைக்கு பழக்கத்தின் காரணமாக பல செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். விளக்கமும் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம பழக்கத்தின் காரணமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதை மாற்றுவதற்கு என்ன வழி? இறைவன் மேல, அதுல குருவின் மேல தூய பக்தி, அவரோட முழு நம்பிக்கை கொண்டு, அவர் சொன்னத தொடர்ந்து அபியாசம் பண்ணிட்டு வந்துட்டா மட்டும்தான், நம்மளுக்கு அதுல நிக்க முடியும். இது ஏன் நம்மளால அந்த விளக்கத்தின் காரணமா வாழ முடியலைன்னா, நம்ம மனதில் உள்ள களங்கங்கள் தான். அப்ப அந்த களங்கங்கள போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு அருட்தந்தை நிறைய வழிமுறைகள் சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. தவமும், தற்சோதனையும். இந்த தற்சோதனைய தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா, தவத்த ஆழமா செய்ய ஆரம்பிச்சோம்னா, நமக்கு மன வைராகியம் கிடைக்கும். மன வைராகியத்தின் மூலமாக தற்சோதனை செய்தோம்னா, நல்ல குணநலங்களை நாம பெற்று, அந்த குணநலத்தின் மூலமா நம்ம வாழ முடியும். அந்த குணநலம் தான் நாம பெற்ற ஞானத்தோட பலன நமக்கு கொடுக்கும். ஆக ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அந்த பலன அனுபவிச்சா தான் நம்ம ஒத்துக்குவோம். அதுவரைக்கும் ஞானம் கிடைச்சதா ஒத்துக்க மாட்டோம். இப்ப நமக்கு என்ன இருக்குதுங்க? எத்தனையோ அறிவு இருக்குது. அதோட சேர்ந்து இந்த பிரம்ம ஞானத்தையும் ஒரு ஞானமா வச்சிருக்கிறோம். எவ்வளவோ நம்பிக்கை இருக்குது. அதோட சேர்ந்து இத ஒரு குருவையும் ஒரு நம்பிக்கையா வச்சிருக்கோம். எத்தனையோ தெய்வங்கள் மேல பக்தி செலுத்துறோம். அதோட சேர்ந்து குருவின் மேலயும் பக்தி செலுத்துறோம். ஆனா குருவ முழுமையா நம்பி, முழுமையா அவர் மேல பக்தி செலுத்தி, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் வேத வாக்கியமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வழிநடத்தினோம்னா, அந்த பக்தியே நமக்கு ஞான பலனை தரும் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் செவிமடுத்த இருபால் மையன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.